ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து நியூயார்க் செஷன் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30 மணிக்கு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இங்கே லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, கரெக்டாக 5:30 மணிக்கு நியூயார்க் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆன உடனே அதோட ஹைஸ் அண்ட் லோஸை மார்க் பண்ணுங்கள். ஹை, இது அதோட லோ. ஸோ இப்போ நம்ம ஹைஸ் அண்ட் லோஸை மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வாங்க. இங்கே வந்துட்டு ரே டூல்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. இங்கே நம்ம டாப்பில் வச்சுட்டு ஓகே. இப்போ நம்ம இது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த ரே டூலை வச்சு அடுத்த ஹையர் லோவில் நம்ம இதை வைக்கணும். நமக்கு தெரியும் இப்போ இந்த ட்ரெண்டு வந்து ஹையர் ஹைஸ் அண்ட் ஹையர் லோஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு, அதாவது அப் ட்ரெண்டில் போய்ட்டுருக்கு. இல்லைங்க, மேலே போகுது, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஸோ ஆன் ஸோ ஃபார். ஸோ இந்த மாதிரி போய்ட்டுருக்கும்போது இப்போ நமக்கு அப் ட்ரெண்ட் நல்லாவே தெரியும். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டோம். லோ க்ரியேட் ஆகுது, ஹை க்ரியேட் ஆகுது, லோ க்ரியேட். இப்போ வந்து இது பிரேக் ஆகிடுச்சு. ஸோ பிரேக் ஆன உடனே ட்ரேட் எடுத்துடக்கூடாது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். பிரேக் ஆகி ரீடெஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பிரேக் ஆகிருக்கு, கீழே வந்திருக்கு, கன்சாலிடேட் ஆகுது, ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு இது கொடுத்துருக்கு, என்கல்ஃபிங் கேண்டில். இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வந்து என்கல்ஃபிங் கேண்டில். ஆனால் இங்கே ஏன் ஃபெயில் ஆகிருக்குன்னா, நம்ம வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு வெயிட் பண்ண போகிறோம். இதுதான் மெயின் கீயே, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு வெயிட் பண்ணணும். ஸோ இப்போயே நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு வெயிட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயும் பிரேக் ஆகலை, இங்கேயும் ட்ரை பண்ணியிருக்கு, பிரேக் ஆகலை. ஒரு வேலிடான பிரேக்னால் இங்கே தான் வேலிடான பிரேக் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளோட பொசிஷன் வந்து இருக்கிறோம். ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே இருக்கிறோம். டேக் ப்ராஃபிட் வந்து அடுத்த ஹையில் இருக்குது. ஸோ ரொம்பவே கம்மியான இது தான். ஸோ பார்க்க உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தெரியலாம், ஆனால் இது வந்து ஷார்ட் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். இப்போ நான் இதை 1 மினிட் டைம் ஃப்ரேமில் எடுத்துகிட்டு போகிறேன். 1 மினிட்டில் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான பொசிஷன் கிடைக்கும். நம்ம இங்கேயே என்டர் ஆகிருக்கலாம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் லோவில் ஸ்டாப் லாஸை வச்சுட்டு அடுத்த ஹைக்கு டார்கெட் பண்ணுறோம். ஸோ அதுதான் ஈஸியான ஒரு 1 to 2. இது வந்து டெய்லி நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் புஷ்ஷில் வந்து நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா இதோட ஹைஸ் அண்ட் லோஸில் லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும், மேலே லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் டேக் ப்ராஃபிட் நம்மளுக்கு ஹிட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, இங்கே என்ன பண்ணுறோன்னா, இங்கே வந்து நமக்கு திரும்ப ரே டூல் எடுத்துக்கலாம். ரே டூல் எடுத்துகிட்டு ஓகே, கிளியரான ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. ஸோ திரும்ப ரே டூல் எடுத்துகிட்டு இங்கேருந்து இது கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை, இது வந்து 2 கேண்டில் தான் டவுனாக இருக்குது, ஒரு வேலிடான இது இருக்காது இது. ஓகே, இப்போ நம்ம அதுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் கிடச்சிச்சு. கரெக்டாக நியூயார்க் செக்ஷன் ஓப்பன் ஆக போகுது. ஸோ இங்கே வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு.
பிரேக் அவுட் ஆகி நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் என்கல்ஃபிங் கேண்டில். என்கல்ஃபிங் கேண்டிலும் இவ்வளோ பெரிய கேண்டில் என்கல்ஃபிங் கேண்டிலும் வந்திருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் கொடுத்துச்சு. ஸோ நம்மளோட 2 கன்ஃபர்மேஷனும் இதுவானதுனால இங்கே வந்து நம்ம ஒரு பொசிஷன் போகலாம். ஆனால் டேக் ப்ராஃபிட் வந்து எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. இங்கே இது ஒரு டேக் ப்ராஃபிட் 1, டேக் ப்ராஃபிட் 1, டேக் ப்ராஃபிட் 2, டேக் ப்ராஃபிட் 3. ஸோ இங்கே தான் ஒரு அல்டிமேட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு டேக் ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. செகண்ட் டேக் ப்ராஃபிட் இது எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆகிடுச்சு. ஹிட் ஆன உடனே எடுத்துடக்கூடாது. ஸோ இதுதான் முக்கியமானது. டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆனோடனே எடுத்துடாதீங்க. ஸோ ஸ்டாப் லாஸை வந்து ட்ரெயில் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, என் ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே இருக்காது. ஸ்டாப் லாஸை எடுத்துட்டு, ஸோ இப்போ வச்சுக்கோங்களேன், இதுதான் என் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் என் ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே போட்டுருவேன். ஸோ ட்ரேடை வந்து ரன் பண்ண விட்டுருவேன் நான். ஸோ அது கன்சாலிடேட் ஆகிட்டு திரும்ப அதை பிரேக் பண்ணி மேலே போகும்போது என் ஸ்டாப் லாஸை தூக்கி நான் இங்கே வச்சுருவேன். ஸோ அது திரும்ப கன்சாலிடேட் ஆகுது, மேலே போகும்போது திரும்ப என் அதாவது ஸ்டாப் லாஸை வந்து இங்கே வைப்பேன். அது திரும்ப கன்சாலிடேட் ஆகி இதை பிரேக் பண்ணும்போது நான் என் ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருவேன். ஸோ அதே மாதிரி தான் திரும்ப பிரேக் ஆகுது, திரும்ப பிரேக் ஆகுது, என் ஸ்டாப் லாஸ் இங்கே வைப்பேன். இங்கே வைப்பேன். ஸோ அதே மாதிரி திரும்ப போகுது, பிரேக் ஆகுது, இதை பிரேக் ஆன உடனே இங்கே வைப்பேன். ஸோ திரும்ப கீழே வருது, இதை பிரேக் பண்ண உடனே இங்கே வைப்பேன். ஸோ திரும்ப கீழே போகுது, பிரேக் ஆகலை, நம்ம ஸ்டாப் லாஸை ஹிட் ஆகிட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் வந்து எடுத்திருப்பீங்க. நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணாமல் ஈஸியாக இந்த ஸ்டாப் லாஸ் ட்ரெயிலிங்கை வச்சு நீங்கள் எடுக்கலாம். ரிஸ்க்கு ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் பட்டுன்னு உங்கள் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிடுமோன்னு பயப்படாமல் இருக்கலாம். ஏன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும், லாஸில் இல்லாமல். ஸோ இவ்வளோ தான். சரி, அடுத்து உங்களுக்கு ஐசிடி இல்லை எஸ்எம்சி கான்செப்ட் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோ போடுறேன்.